அனைவருக்கும் வணக்கம். வெக்டர் இயற்கணிதத்தில் ஒரே கோணமை வெக்டர்கள் அப்படின்ற டாபிக்லேருந்து ஒரு JEE மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். இது வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாபிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது. கொஸ்டினை முதல்ல பார்த்துருவோம். A வெக்டர் மற்றும் B வெக்டர் ஒரே கோணமை வெக்டர்கள் அல்ல எனில் U வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் 2 இன்ட்டு A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் மற்றும் V வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 2 plus 3 alpha into A vector minus 3 into B vector ஒரே கோணமை வெக்டர்களாக இருப்பின் ஆல்ஃபா இன் மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 3/2, 2/3, -3/2, -2/3. இதே கொஸ்டின் நம்ம இங்கிலீஷில் பார்த்துருவோம். If A vector and B vector are non-collinear vectors, then the value of alpha for which the vectors U vector is equal to alpha minus 2 into A vector plus B vector and V vector is equal to 2 plus 3 alpha into A vector minus 3 B vector are collinear is அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து JEE மெயின் தேர்வில் 2013ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு பார்த்துருவோம். அதாவது கொலினியர் ஆர் பேரலல் வெக்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரே கோணமை அல்லது இணை வெக்டர்கள் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நான் கொலினியர் வெக்டர்ஸ் ஒரே கோடு அமையா வெக்டர்கள் அப்படின்னாலும் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு கான்செப்டும் நம்மளுக்கு 11th வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாபிக்லேருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த அடிப்படையான கான்செப்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா ஒரே கோடமை அல்லது இணை வெக்டர்கள். ஒரே கோட்டில் அமைந்திருக்கும் வெக்டர்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ A வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்குது, B வெக்டர்னு சொல்லிட்டு மற்றொரு வெக்டர் இருக்குது. இவை இரண்டும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்துச்சுனாக்கா இவற்றுக்கு என்ன பேர்னா ஒரே கோடமை வெக்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா இந்த இரண்டு வெக்டர்களையும் தொடர்பு படுத்தி ஒரு ரிலேஷன்ஷிப்பை எழுதலாம். எப்படி எழுதலாம்னாக்கா A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு lambda into B வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதாவது ஒரு வெக்டர் மற்றொரு வெக்டரின் மடங்காக இருக்கும். எப்போனா இரண்டும் ஒரே கோடமை வெக்டர்களாக இருந்தால். இப்போ இந்த மாதிரி வெக்டர்களை நம்ம எடுத்துக்குவோம். A வெக்டர் B வெக்டர்னு சொல்லிட்டு அந்த A வெக்டரை எப்படி எழுதுறேன்னாக்கா A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு A1 I cap ப்ளஸ் A2 J cap ப்ளஸ் A3 K capன்னு எழுதுறேன். இப்போ அதே மாதிரி B வெக்டர் எப்படி எழுதுறேன்னா B1 I cap ப்ளஸ் B2 J cap ப்ளஸ் B3 K capன்னு எழுதுறேன். இப்போ இவை இரண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. A வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு B வெக்டர்னு பார்த்தோம். அப்போ நாம் எப்படி எழுதலாம்னாக்கா A1 I cap ப்ளஸ் A2 J cap ப்ளஸ் A3 K cap இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு B வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா லாம்டா into B1 I cap plus lambda into B2 into J cap plus lambda into B3 K cap ன்னு எழுதலாம் இல்லையா. அப்போ அவற்றினுடைய காம்போனன்ட்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ நான் எப்படி எழுதலாம்னாக்கா A1 is equal to lambda into B1 ன்னு எழுதலாம். அதே மாதிரி A2 is equal to lambda into B2 ன்னு எழுதலாம். A3 is equal to lambda into B3 ன்னு எழுதலாம். இந்த மூன்றத்தையும் நான் வேறு விதமாகவும் எழுதலாம். எப்படி எழுதலாம்னாக்கா A1 by B1 இஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு எழுதலாமா. அதே மாதிரி A2 by B2 இஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு எழுதலாம். அதே மாதிரி A3 by B3 இஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு எழுதலாம். இப்போ பாருங்கள் இந்த இரண்டு வெக்டர்களுடைய கூறுகளும் ஒரே விகிதத்தில் இருக்கிறது இல்லையா. அதாவது A1 by B1 இஸ் ஈக்குவல் டு A2 by B2 இஸ் ஈக்குவல் டு A3 by B3 இஸ் ஈக்குவல் டு லாம்டான்னு எழுதலாம். அப்போ இரண்டு வெக்டர்கள் ஒரே கோடமை வெக்டர்களாக இருந்துச்சுனாக்கா அவற்றினுடைய காம்போனன்ட்ஸை நம்ம இந்த மாதிரி காமன் ரேஷியோவில் எழுதலாம். அவற்றின் கூறுகள் ஒரே விகிதமாக இருக்கும். இந்த கான்செப்டை நம்ம பயன்படுத்த நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி ஒரே கோடமை வெக்டர்கள்னால் இப்படி தான் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இவை இரண்டும் பேரலாக இருக்குது, இணையாக இருக்குது இல்லையா. இப்போ இந்த மாதிரி வெக்டர்களில் இந்த A வெக்டர் B வெக்டரும் பொசிஷன் வெக்டராக இல்லாத பட்சத்தில், பொசிஷன் வெக்டர்னால் என்னன்னாக்கா ஆதியிலிருந்து தொடங்கணும். இந்த மாதிரி பொசிஷன் வெக்டராக இல்லாத பட்சத்தில் அல்லது ஒரு
குறிப்பிட்ட ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கணும்னு அப்படின்னு ஒரு கண்டிஷன் இல்லாத பட்சத்தில் இவற்றுக்கு என்ன பேருனாக்கா ஃப்ரீ வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஃப்ரீ வெக்டர்னா என்னென்னா அவற்றினுடைய தொடக்க புள்ளி குறிப்பிட்ட ஒரு புள்ளியிலிருந்து தான் தொடங்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட அவசியம் இல்லாத புள்ளிகள் எல்லாமே ஃப்ரீ வெக்டர்ஸ்ன்னு பேர். இந்த மாதிரியான ஃப்ரீ வெக்டர்ஸை நம்ம அதை திசை மாறாமல் நம்ம எங்கே வேணால் முன்ன பின்ன நகர்த்தலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி மாற்றி அமைக்கலாம் இதை பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் பி வெக்டரை இப்படி அமைச்சிக்கிறேன். அதே மாதிரி ஏ வெக்டரை என்ன பண்ணலான்னாக்கா இதனுடைய தொடக்க புள்ளி வந்து இந்த முடிவு புள்ளியும் தொடக்க புள்ளியும் ஒன்று சந்திக்கும் வகையில் இந்த மாதிரி நம்மளால் அமைக்க முடியும். இவை திசை மாறாமல் நம்ம நகர்த்தலாம். இது மாதிரி நகர்த்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கிற மாதிரி கிடைக்கிது. அப்போ அந்த ஒரே கோளமை வெக்டர்களாக இவை மாறிடுது. அப்போ இணையாக இருக்கும் பட்சத்திலும் அவை ஒரே கோளமை வெக்டர்களாக நம்ம கருதலாம். அதே மாதிரி பாருங்கள், இப்போ ஏ வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்குது, பி வெக்டர் மற்றொரு வெக்டர் இருக்குது. ஆனால் இந்த பி வெக்டருடைய திசை வந்து ஏ வெக்டருடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இவை இரண்டும் பேரலல் வெக்டர்ஸ் தான், இணையான வெக்டர்னா, ஆனால் அவற்றுடைய திசை வந்து வெவ்வேறாக இருக்குது. இந்த மாதிரி வெவ்வேறாக இருக்கிற பட்சத்தில் நம்ம இவற்றையும் நம்மளால் மாற்றி அமைக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ வெக்டரை நம்ம இப்படி அமைக்கலாம், பி வெக்டரை பார்த்தீங்கன்னா அதையும் நகர்த்தி கொண்டு வந்து இப்படி அமைக்கலாம். இப்பையும் பார்த்தீங்கன்னா இவை இரண்டும் ஒரே கோளமை வெக்டர்கள் தான், ஆனால் திசை மட்டும் என்னவா இருக்குது, வேறு வேறு திசையாக இருக்குது. இந்த மாதிரியான இணை வெக்டர்களையும் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டூ பி வெக்டர்னு எழுதலாம். ஆனால் இந்த மாதிரி கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏ வெக்டர் இதையே வந்து ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டூ பி வெக்டர்னு எழுதலாம். இந்த லாம்டானோட மதிப்பு என்னவாக இருக்கும்னாக்கா நெகட்டிவாக இருக்கும். நம்மளுக்கு ஒரே திசையில் இருந்தாக்கா பாசிட்டிவாக இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் நெகட்டிவாக இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா திசையை மாற்றாமல் தான் நம்மளால் நகர்த்த முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரே கோடமைகள் வெக்டர்கள் அப்படின்னா என்ன நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெளிவான ஒரு புரிதல் இருக்கணும். இப்போ ஒரே கோடமையா வெக்டர்கள்னால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி ஒரு வெக்டர் இருக்குது, இப்படி ஒரு வெக்டர் இருக்குது. இந்த இரண்டு வெக்டர்களும் பார்த்திங்கன்னா அவருடைய திசை பார்த்திங்கன்னா வேறு வேறு திசையில் இருக்குது. அப்போ இந்த இரண்டு வெக்டரில் நம்மளால் ஒரே கோட்டில் அமைக்க முடியாது. அதனால் இவை ஒரே கோடமையா வெக்டர்கள். இந்த மாதிரியான வெக்டர்களை நம்ம ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டு பி வெக்டர் நம்மளால் எழுத முடியாது. இந்த ரெண்டு விஷயம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது கொலினியர் வெக்டர்ஸ்னால் என்ன, நான் கொலினியர் வெக்டர்ஸ்னால் என்ன அப்படின்ற இந்த ரெண்டு விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாங்க சம்முக்கு போயிடலாம். இப்போ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஏ வெக்டர் மற்றும் பி வெக்டர் ஒரே கோடமை வெக்டர்கள் அல்லன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அப்போ நம்ம எப்படி எழுத முடியாது, ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு பி வெக்டர்னு சொல்லிட்டு எழுத முடியாது. ஆனால் யூ வெக்டரும் வி வெக்டரும் ஒரே கோடமை வெக்டர்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம யூ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு வி வெக்டர்னு சொல்லிட்டு நம்மளால் எழுத முடியும். அப்படி எழுத முடிஞ்சால் அவற்றினுடைய கூறுகள் ஒரே விகிதத்தில் இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா ஆல்ஃபா மைனஸ் 2 பை 2 ப்ளஸ் 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு, இந்த இடத்துல எதுவுமே இல்லை, அந்த இடத்துல 1 இருக்கிறதா அர்த்தம், அந்த இடத்துல -3 இருக்கு இல்லையா. அப்போ 1 பை -3ன்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போ நம்ம இவற்றினுடைய குறுக்கு பெருக்கல் நம்ம பண்ணாக்கா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும் பாருங்கள். அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணால் -3 இன்ட்டு ஆல்ஃபா -2 இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 3 ஆல்ஃபா. இப்போ உள்ளே கொண்டு போய் பெருக்கணும் என்ன கிடைக்கும் பாருங்கள், -3 ஆல்ஃபா ப்ளஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3 ஆல்ஃபா. இப்போ ஆல்ஃபாலாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுவோம். -3 ஆல்ஃபா -3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 - 6. அதாவது -3 ஆல்ஃபா -3 ஆல்ஃபா என்ன, -6 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 - 6 என்ன, -4. அதாவது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -4 பை -6. இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், 2/3ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ ஆல்ஃபானுடைய மதிப்பு என்ன, 2/3. இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். அதாவது ஆல்ஃபானுடைய மதிப்பு என்ன, 2/3. இதுதான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். என்ன மாணவர்களே, ஒரே கோடமை வெக்டர்கள் அதாவது கொலினியர் மற்றும் நான் கொலினியர் வெக்டர்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத வச்சு ஒரு JEE மெயின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம். வேறொரு நாள் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.